சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகிவிட்டாலும், இன்னும் இதற்கான அதிகாரப்பூர்வ பணிகள் எதுவும் தொடங்கவில்லை என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் கூறியுள்ளது. இதற்காக ஜூன் 4ஆம் தேதி மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் தொடங்குவதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ பணிகள் இன்று வரை தொடங்கவே இல்லை. இது தொடர்பாக இ-சேவை மையங்களில் நாம் விசாரித்தபோது, அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு உத்தரவு எதுவும் வரவில்லை. அதேபோல் விண்ணப்பம் தொடர்பான அறிவிப்பும் எதுவும் வரவில்லை. இதனால் எப்படி விண்ணப்பம் செய்வது? புதிய விண்ணப்ப மாடல் தொடர்பான எந்த அறிவிப்பும் எங்களுக்கு இதுவரை வரவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளன. அதாவது, விண்ணப்பம் செய்வதற்கான சில விதிமுறை சமீபத்தில் வந்துள்ளது. அது என்னவென்றால், அதாவது அதை தவிர வேறு விதமான அறிவிப்புகள் எதுவும் எங்களுக்கு வரவில்லை என்று இ-சேவை மைய தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. சரி, இப்பொழுது மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்க விதிகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும். இரண்டாவது பெண்ணுக்கு பணம் தரப்படாது. இதற்காக இரண்டாவது பெண் தனியாக ரேஷன் வாங்கினாலும் கிடையாது. ஏனென்றால், ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தர கூடாது என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் இருந்தால் அதில் இரண்டாவது ரேஷன் நீக்கப்படும். அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடையாது. அரசு வேறு வகையான வருமானம் பெற்றாலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடையாது. அடுத்ததாக, மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் பொறுத்தவரை அடுத்த ஒரு சில நாட்களில் மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் உண்மையான அதிகாரப்பூர்வ தொடர்பான அறிவிப்பு வரலாம் என்கிறார்கள். பின்வரும் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அரசு ஊழியர் அல்லாத கணவரின் மனைவிகளுக்கு பொருந்தும். புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள், அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில். அடுத்தது, தவறான காரணங்கள் பெயர் விடுபட்டவர்கள். அரசு அல்லாத ஒரு சில கூட்டுறவு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம். அடுத்தது, இந்த மகளிர் உரிமைத் தொகை எப்போது வழங்கப்படும் என்று சொல்லப்போனால், அதாவது ஜூலை மாதம் வழங்கப்படும் தவணையில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கும் இந்த மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் ஒரு சில நாட்களில் இதற்கான வேலைகள் துவங்கும். புதிய விண்ணப்பங்களை ஏற்கப்படும். ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் தொடங்கப்படலாம் என்கிறார்கள். இந்த முறை தமிழ்நாட்டில் உள்ள புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. அதே சமயம், ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாருக்கும் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை
வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏழை பெண்கள் திருமணத்திற்கு உதவித்தொகை எப்படி விண்ணப்பிப்பது அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது படிப்பும் திருமணமும் அவர்களது வாழ்க்கையில் மாற்றுகிறது. ஆனால் ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு இது இரண்டுமே பெரும் சுமையாக இருந்து வருகிறது. இதனால் இன்றைய சூழலில் மிகவும் சிம்பிளாக திருமணம் செய்தாலோ லட்சக்கணக்கில் செலவாகும் சூழ்நிலையில் இருக்கிறோம். இதற்காக ஏழை குடும்பங்கள் சமாளிக்க முடியாமல் தவிக்கின்றன. இதனால் தமிழக அரசு திருமண உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்களின் உயர் கல்விக்காகவும் திருமணத்திற்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். இந்த திட்டமானது 1988ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஏழை பெண்கள் திருமணத்திற்காக ரூபாய் 25,000 மற்றும் ரூபாய் 50,000 உதவித்தொகை பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயம் தாலிக்கு 8 கிராம் எடையுள்ள தங்க நாணயமும் வழங்கப்படும். முன்பு இந்த திட்டத்தில் திருமணத்தின் போது ரூபாய் 10,000 நிதி உதவி வழங்கப்பட்ட நிலையில் 2009ஆம் ஆண்டு ரூபாய் 25,000 ஆகவும் 2011ஆம் ஆண்டு 50,000 ஆகவும் உயர்த்தப்பட்டது. மேலும் தாலிக்கு 4 கிராம் தங்கம் வழங்கப்பட்ட நிலையில் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு அது 8 கிராமாக உயர்த்தப்பட்டது. இதனால் ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு முடித்தவராக இருந்தால் திருமணத்தின் போது ரூபாய் 25,000 ரொக்கமும் 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படும். அதே சமயம் படித்தவராக இருந்தால் திருமணத்திற்கு ரூபாய் 50,000 உதவித்தொகையும் 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படும். நாவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டத்தின் பயன்பெற்ற உள்ளவர்களுக்கு வருமான சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, திருமண அழைப்புதல், ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட ஒரு சில ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் திருமணத்தின் போது மணமகனுக்கு 21 வயதும் மணமகளுக்கு 18 வயதும் நிரம்பி இருக்க வேண்டும். ஒரே குடும்பத்தில் 2 பெண்கள் இருந்தார் அதில் ஒருவருக்கு மட்டுமே இந்த திட்டத்தில் உதவித்தொகை வழங்கப்படும். அதேபோல ஆண்டு வருமானம் 72,000க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம். அதேபோல கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் தாலுகா அலுவலகங்களில் சென்று விண்ணப்பிக்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.